ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான எக்லெஸ் ரெட் வெல்வெட் கேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் எக் வச்சு ரெட் வெல்வெட் கேக் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் இதில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்லெஸ் ரெட் வெல்வெட் கேக்கு என்னென்ன பொருளாக யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து அதை பட்டர் மில்க்கு ரெடி பண்ண வச்சுக்கிடுவோம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நமக்கு தயிரும் சுகரும் ஒன்றா சேர்ந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்தா போதும். ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரிப்பு வச்சுட்டு நம்ம மாவு பொருட்கள் சேர்த்துக்கிடலாம். இதில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் நான் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேட்டர் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டர் மில்கை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதோட ஃபுட் கலர் நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஜெல் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் கேக்குள்ள பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 இன்ச் டின்ல ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை ஊற்றிக்கிடலாம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனில் பேக் பண்ணது இல்லை, நார்மல் கடாயில் வீட்டில் எப்படி ஈஸியாக பேக் பண்ணலாங்கிறத நான் இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு நார்மல் கடாய் ஒன்று எடுத்துட்டு அதை மூடி போட்டு உள்ள ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம கேக் டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா டேப் பண்ணிக்கிடுவோம். நல்லா டேப் பண்ணிட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சிருக்க கடாயில் உள்ள வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கிடலாம். லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்து நல்லா ஆற வச்சு நான் 3 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வீடியோ மிஸ் ஆயிருச்சு. 3 ஸ்லைஸாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம நார்மலாக எப்போதுமே விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பீட் பண்ணி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயரை அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பால் விட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம விப்பிங் க்ரீம் 2வது லேயராக வச்சுக்கிடலாம். 3 லேயரையும் இதே மாதிரி சுகர் சிரப் விப்பிங் க்ரீமால் வச்சு க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரம் கோட்டு கொடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து மெயின் கோட்டு கொடுத்துக்கிடலாம். மெயின் கோட் கொடுத்து டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. டிசைன் வைஸ் டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சுட்டு அப்பான்னு மட்டும் எழுத சொல்லியிருந்தாங்க. எழுதி ரொம்பவே சூப்பராக டெலிவரியும் பண்ணியாச்சு. இந்த கேக்கோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஃப்ளேவர்ஸ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.